சுழன்று மேற்பின்னது உலகு, அதனால் உழந்து முளவே தலை. வணக்கம். இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த மிளகாய் செடி. சரியா, இந்த மிளகாய் செடியை பாருங்கள். லேசான ஒரு வாடல் ஒன்று தெரியுது. சரியா, லேசான ஒரு வாடல் ஒன்று தெரிஞ்சு இந்த இலையை பாருங்கள். நான் இப்படி அசைக்க அவ்வளோ இலையும் தன்பாட்டில் அந்த தொங்குன மாதிரி இருக்குது. மற்றபடி சும்மா நோமலாக இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு இப்படி தொங்குன மாதிரி இது ஆடாது. சரியா, என்னன்னு சொன்னால் தொடர்ச்சியாக மழை பெய்ததில் இந்த நிலத்தில் ஊறல்ன்னு சொல்லுவோம். அந்த நிலத்தில் உள்ள ஊறல்னு சொன்னால் இது சுவாசத்துக்கு காற்று கிடைக்காத பிரச்சனையாக இந்த வேரில் ஊறல் இருக்கிறதுனால இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ஆனால் இந்த செடி நான் நினைக்கல கருகி போகும்ண்டு. இது ஒரு 2-3 நாள் இப்படி இருந்து போட்டு திரும்ப செட்டாகி வாரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஊற்று பிடிக்கிறது ஊறலுங்கிற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதுக்கு தான் இந்த சைட்டால் வாய்க்கால் வெட்டி விட்டுருக்குறோம். இதால் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஈரழிப்பு அதால் போயிடும். இருந்தாலும் தொடர்ச்சியாக கனநாள் அப்படி மழை இருந்ததுனால இப்படி இருக்கு. இந்த பாருங்கள், இந்த செடியை பாருங்கள் இப்படி இருக்குண்டு. சரிதா, இந்த செடி அதே மாதிரி இந்த செடி இந்த ஏரியாவில் இந்த தொண்டுக்குள்ளே நிற்கிற செடிகளெல்லாம் கொஞ்சம் ஊற்று பிடிச்சி இந்த செடியை பாருங்கள் அப்படி இல்லை. சரி, இந்த செடி நல்லா இருக்குது. இந்த செடி வேண்டோன்னா அந்த இலைகள் எல்லாம் கிடந்து தொங்க இல்லை, இலைகள் தொங்க இல்லை, முதலாவது வடிவாக இருக்குது இந்த செடி. சரியா, ரைட். இப்போ மிளகாய் செடியில் இப்போ ஊற்று பிடிக்கிறது இதை என்ன செய்யலாமான்னு சொன்னால் அதுலேயே இல்லைங்க. இது என்ன செய்யலாமான்னு சொன்னால் இதுக்கு மண் கொஞ்சம் சைட்டில் உள்ள மண் கொஞ்சம் கிண்டி மேலே ஓரளவு குவிச்சு விடலாம். சரியா, குவிச்சு விட்டால் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இடத்த புட்டியாக்குறது மட்டும் இல்லை, சுற்றி வர உள்ள கொஞ்சம் இடத்த பள்ளமாக்கி விட்டோம்னா அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஈரம் தண்ணி எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஈரங்கள் தண்ணிகள் எல்லாம் வடிஞ்சு அந்த பள்ளமான இடத்துக்குள்ளே போயிடும். அப்போ செடி காப்பாற்றப்பட்டு இருக்கும். சரியா, இந்த செடியெல்லாம் நல்லா நிற்குது. சரியான மழையும் தண்ணியும் 4-5 நாள் வெளிச்சமே இல்லாமல் எல்லாம் இருந்தது. அப்படி இருந்தும் இந்த செடிகள் தப்பி பிழைச்சிருக்குது பாருங்கள். இந்த செடி இதெல்லாம் தப்பி பிழைச்சிருக்கு. சரியா, வேறு என்ன உங்களுக்கு காட்டலாம்? சரி, அதுதான் மிளகாய் செடி நல்லா இருக்குங்க. இதில் காயும் வந்துருக்குது. சரியா, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சேனலில் உள்ள எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோவும் பிடிச்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மேல்குட்டி எல்லாம் இருக்குது, போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.